ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நிஷியஸ் ஹோம் டிலைட். எல்லோரும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த vlogல வந்து பார்த்திங்கன்னா அம்மா வீட்டிலேருந்து நல்ல ஒரு பிரேக் எடுத்தாச்சுங்க. அந்த பிரேக்குக்கு அப்புறம் நல்ல ரெஃப்ரெஷிங்கான மைண்ட் செட்டோட என்னோட பேக் டு ரொட்டீனை நான் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த vlogல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கிச்சன் ப்ராடக்ட்ஸ் நான் ரீசெண்டாக வாங்கியிருந்தேன். ஸோ அதோட ரிவ்யூஸுமே நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஊர்லேருந்து வந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா அன்றைக்கி நைட் ஒரு 8 to 9 hours ஸ்லீப் நான் வந்து எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட் டே ஃபுல்லாக வேலை பண்ணுறதுக்கான எனர்ஜி வந்து எனக்கு நல்லாவே இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ரொட்டீன் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் ஆகும். கொஞ்சம் அந்த சோம்பேறித்தனம் இருக்கும் இல்லையா, ஏன்னா நம்ம அம்மா வீட்டுக்கு போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துருப்போம். இங்கே வந்து நம்மளோட ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் ஜார் ஸ்டோரேஜ் கண்டெய்னர் தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 kg அளவுக்கு நம்மளால் ஃபுட் ஐட்டம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். இந்த கிளாஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டடியாகவும் இருக்குது. நான் வந்து யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா குக்கீஸ், அதுக்கப்புறம் மிக்சர், இந்த மாதிரி ஐட்டம் ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறேன். இதில் நம்ம க்ராசரிஸ் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரைஸ், தால், இந்த மாதிரி ஐட்டம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் போது அது தீந்து போகும்போது நம்மளுக்கு கிளாஸாக இருக்கிறதுனால விசிபிளாக இருக்கும். ஸோ ரீஃபில் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கொண்டு வந்த திங்ஸ் எல்லாத்தையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு சைடில் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்ச் இதுக்கு தேவையானதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 2லேருந்து 3 நாளாச்சு ஆகிடுங்க எல்லாத்தையும் நீட்டாக க்ளீன் பண்ணி வைக்கிறதுக்கு. ஸோ குக்கிங்கையும் பேலன்ஸ் பண்ணிவிட்டு இந்த க்ளீனப்பையும் பண்ணிவிட்டு அது வந்து ஒரு பெரிய டாஸ்க்காகவே இருக்கும். ஆனால் 2 நாளைக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மொத்தமாக பண்ணிகிட்ருப்பேன். ஸோ இந்த மாதிரி சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறது ப்ரெட்டு தாங்க. ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து நம்ம எந்த மீலுமே பிளான் பண்ணியிருக்க மாட்டோம் இல்லையா. ஸோ அதனால் ப்ரெட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வச்சு என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு நான் வாங்கியிருந்த கிச்சன் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் டிஸ்பென்சர்ஸ் தாங்க. ஸோ நான் இது வந்து ஃபஸ்ட்டு முன்னாடி ஸ்டீலில் வச்சுருந்தேன். ஸோ அது எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே தான் இருந்தது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஈஸியான ஆயில் டிஸ்பென்சர்ஸ் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிளாஸில் இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு வந்து ஆயில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ரீஃபில்லும் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கீழே அந்த க்ரிப்பும் கொடுத்துருக்காங்க. கிளாஸும் வந்து நல்லா ஸ்டடியாக தான் இருந்துச்சு. இந்த லிட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஓப்பன் க்ளோஸோடு வருது. ஸோ யூஸ் பண்ணும்போது ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு க்ரீன் கலரில் சிலிக்கான் ஃபனல் கொடுத்துருப்பாங்க. முன்னாடியே அன்பாக்ஸ் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க இல்லையா, அதுதான். அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருந்தது. ஆயில் ஃபில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நிறையவே டைம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட இருந்த ஃபனல் வந்து நான் இதில் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட ஹோம் சென்டரில் வாங்கியிருந்த ஆயில் டிஸ்பென்சர்ஸ் வந்து இருந்துச்சு. அதை யூஸ் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருந்துச்சு. ஏன்னா ஆயில் வந்து ரொம்ப நம்மளுக்கு ஊற்றாமல் ஜஸ்ட்டு கொஞ்சமாக ஊற்றுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது ரொம்ப பிடிச்சி போய் நான் இது 2 வந்து ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அதையும் போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுட்டேன். ஃபைனலாக கொஞ்சம் வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் வந்து சுத்தமாகவே இல்லை, அதனால் அதையும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ தான் டெலிவரி ஆச்சு. ஸோ நான் ரெகுலராக ஆர்டர் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த ஆப் மூலியமாக தான், கவர்மெண்ட் கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது இன் அண்ட் அரௌண்ட் பெங்களூரில் நிறைய பேர் இது யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் நம்மளுக்கு வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் எல்லாமே ரொம்ப ஆர்கானிக்காக கிடைக்கும். ஸோ இது வந்து ப்ரமோஷன் வீடியோலாம் இல்லைங்க, என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ், அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். மோஸ்ட்டாக வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ்லாம் நான் இதுலேயே ஆர்டர் பண்ணிவிடுவேன். அவங்களே நம்மளுக்கு க்ளீன் பண்ணி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கொடுப்பாங்க. பேக்கேஜிங்கும் பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாகவே இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு நான் அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கிறது தான். ஸோ இது வந்து ரீசெண்டாக ஸ்டோர் பண்ணுறதுக்கு எனக்கு பாக்ஸஸ் வந்து நான் தேடிட்டு இருந்தேன். ஸோ அப்போ தான் வந்து இதோட ரிவ்யூஸ் பார்த்து வாங்கியிருந்தேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செப்பரேட்டாக வந்து 6 கண்டெய்னர்ஸ் வந்து கிடைக்குது.
ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக் அப்படின்னு தான் இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து இதை நான் வாங்கியிருந்தேன். இது உள்ளவே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ட்ரெயினர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற வச்சுட்டு நம்ம வெஜிடபிள்ஸை இது மேலே வச்சோம் அப்படின்னா அந்த தண்ணியெல்லாம் கூடவே நம்மளுக்கு கீழே வந்து கலெக்ட் ஆகிடும். அப்படிங்கிறதுனால இது வந்து நான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். ஸோ ஈச் பாக்ஸஸில் கொஞ்சம் தனித்தனி வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு வைக்கும்போது நம்மளுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்குமே ஈஸியாக இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு 1 வீக்குக்கு மேலே தேவையான வெஜிடபிள்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். ஏன்னா வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் வந்து கிட்ஸுக்கு நிறையவே நான் கொடுப்பேன் அப்படிங்கிறதுனால எல்லாத்தையுமே மொத்தமாக ஆர்டர் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்கும் இல்லைங்களா, வெண்டைக்காய், கோவக்காய், இந்த மாதிரி ஐட்டம்ஸை நம்ம தனித்தனி கண்டெய்னர்ஸில் போட்டு வைக்கும்போது மொத்தமாக எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டெய்னரில் ஒரு வெஜிடபிள்ஸ் வந்து எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டேன். நான் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக ஒரு 250 கிராம்ஸ் அந்த அளவுக்கு தான் வாங்குவேன். ஸோ அது வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஓரளவுக்கு எல்லாத்தையும் வீக்குக்கு ரீசெட் பண்ணி வச்சாச்சு. ஒன்று தான் மிச்சம் இருந்தது, இட்லி மாவு பேட்டர் தான். ஸோ அது வந்து காலையில் உளுந்து தனியாக, ரைஸ் தனியாக வந்து நான் ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் ஊற வச்சுருவேன். அந்த மாதிரி நம்ம தனித்தனியாக போடும்போது இட்லி வந்து கொஞ்சம் நம்மளுக்கு சாஃப்டாக புசு புசுன்னு வரும். ஸோ அதனால் தனித்தனியாக போட்டு எடுத்துக்குவேன். எப்போவுமே இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னா இல்லைங்க, எனக்காச்சும் டைம் கிடைக்கும் போது அந்த மாதிரி பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா எல்லாத்தையும் ஒன்றா ஊற வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்குவேன். ஸோ மாவு அரைக்கிற அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா லன்ச் ரெடி பண்ணுறதுக்காக வந்தாச்சு. இன்றைக்கி லன்ச் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே சாப்பிடணும் போல் தோணுச்சு. ஏன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சிம்பிளாக ப்ரெட், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டோம் இல்லையா. ஸோ லன்ச் வந்து நல்லா சாப்பிட்ணும் அப்படின்ட்டு சாம்பார், அதாவது நூக்கல், அந்த முள்ளங்கி போட்டு சாம்பார் வச்சுட்டு இது கூடவே வெண்டைக்காய் பொரியல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த ஃபிஷ் வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இங்கே கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே சேஞ்ச் ஆகிடுச்சுங்க. நிறைய மழை வந்துகிட்டே இருக்குது. அந்த சில்னஸில் குக்கிங் பண்ணுறது இன்னுமே நல்லா இருக்குது. ஸோ இந்த மாதிரி டே விலாக்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சஜஷன்ஸையும் கண்டிப்பாக சொல்லுங்கள். அதே மாதிரி நானும் வீடியோ ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி லன்ச் வந்து பார்த்திங்கன்னா 1 பாட் சாம்பார், அதாவது எல்லாத்தையும் குக்கரில் போட்டு சாம்பார் மாதிரி பண்ணிவிட்டு கூடவே வெண்டைக்காய் பொரியல் வந்து ஃப்ரை பண்ணியாச்சு. ஃபிஷ்ஷு வந்து பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்திருந்தோம். ஸோ அதில் வந்து கொஞ்சம் நாளைக்கு குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சாச்சு. ஃப்ரை பண்ணுறதுக்காக என்ன தேவையோ அது மட்டும் எடுத்து வச்சுருந்தேன். ஏன்னா எனக்கு ஃப்ரையை விட ஃபிஷ் குழம்பு ரொம்ப பிடிக்கும். ஆனால் வீட்டில் எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் ஈக்குவல் ஷேரிங்கில் பாதி எடுத்து வச்சுட்டேன். ஸோ இது வந்து மேரினேட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் பெப்பர் பவுடர், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அந்த கன்சிஸ்டன்சி வரவரையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம நல்லா மேரினேட் பண்ணி விட்டோம் அப்படின்னா அந்த மசாலாஸ் வந்து மீனில் நல்லா இறங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இன்றைக்கி லன்ச் வந்து கொஞ்சம் நல்லா சாப்பிடணும் போல் தோணுச்சு அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நைட்டே நான் வந்து கருப்பு மூக்கடலை ஊற வச்சுருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஊற வைக்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் வந்து நம்ம ஊற வச்சோம் அப்படின்னா ஸ்ப்ரவுட்ஸுமே வந்துடும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை வந்து கொஞ்சம் ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சாஃப்டாகிடும். அதுக்கப்புறம் நம்ம சாலட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். மோஸ்ட்டாக நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டை எப்போவுமே கொஞ்சம் பேலன்ஸ்டாக எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி வச்சுப்பேன். நிறைய வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி சாலட், எக்கு, இந்த மாதிரிலாம் எடுத்துக்கும் போது நம்மளுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும், ப்ளஸ் வெயிட் லாஸ்க்கும் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய் இதெல்லாம் கட் பண்ணி போட்டுட்டு இதில் கொஞ்சமாக சாட் மசாலா, சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். லாஸ்ட்டில் லெமன் ஜூஸ் இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டோன்னா சிம்பிளான சாலட் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். லன்ச் ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடில் தோசை மாவும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஒரு 1 வீக்குக்கு எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டை ரெடி பண்ணிக்க முடியும்.
இப்போ எல்லாத்தையும் இந்த ஒன் டேலேயே முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி என்னால் என்னென்ன முடியுமோ எல்லாத்தையும் எடுத்து வச்சு முடிச்சாச்சு. அந்த பேலன்ஸ் பண்ணுறதுல தாங்க இருக்குது எல்லாமே. குக்கிங்கையும் வந்து பார்க்கணும், ப்ளஸ் நம்ம வீட்டில் இருக்க இந்த வேலைகள், அதாவது ஊருக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நிஜமாக டபுளாகவே இருக்கும். ஏன்னா எல்லா திங்ஸையும் எடுத்து வைக்கணும், திரும்பி அந்தந்த பிளேஸில் வச்சுட்டு க்ளீனப் பண்ணோம் அப்படிங்கும்போது கொஞ்சம் டைம் வந்து நிறையவே பிடிக்கும். அப்படி இல்லைனா அந்தந்த திங்ஸ் அப்படியே இருக்கும் இல்லைங்களா. ஸோ அது வந்து நம்மளுக்கு க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னு தோணாது, ரொம்ப லேசியாக இருக்கும். பட் அந்த ஒன் டேயில் எல்லாத்தையும் ஃபாஸ்ட்டாக குயிக்காக முடிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக ரிலீஃபாகவும் இருக்கும், கொஞ்சம் வீடு க்ளீனாக இருக்குது அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு எனக்கு பண்ணி முடிக்கிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு ஈவினிங் போல் ஆகிடுச்சு. ஸோ ஃபைனலாக தான் பேக்கை வந்து அன்பேக் பண்ணி எல்லாத்தையும் அந்தந்த இடத்துல வைக்கிற வேலை வச்சுக்குவேன். ஏன்னா நம்ம நல்லா சாப்பிட்டதுக்கப்புறம் நிறைய எனர்ஜி இருக்கும். ஸோ அந்த டைமில் இந்த வேலை பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும், கொஞ்சம் டைஜஸ்ட்டும் ஆகும். ஸோ அதனால் அப்போ வந்து என்னோடய பேக்கெல்லாம் அன்பேக் பண்ணி கிளியர் பண்ணி வச்சாச்சு. சடனாக யூட்டிலிட்டியில் இருக்க சிங்க் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. ஸோ கீழேருந்து ப்ளம்பரை கூப்பிட்டு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அப்பார்ட்மெண்ட்டில் நம்மளுக்கு இது ஒரு பெனிஃபிட் இருக்குங்க, எந்த டைம்னாலும் நம்மளுக்கு எலக்ட்ரிஷியன் அப்புறம் ப்ளம்பர் எல்லாருமே அவைலபிளாக இருப்பாங்க. ஸோ அவரை கூப்பிட்டு அதை ரெடி பண்ணுறதுக்கே வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 hour மேலே ஆகிடுச்சு. இப்போது இங்கே கிளைமேட் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கிறதுனால ரெகுலராக இந்த ஒரு விஷயத்தை வந்து என்னோடய ரொட்டீனில் நான் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஈவினிங் போல் கொஞ்சம் எப்போவுமே ஹாட் வாட்டர் வந்து ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சுட்டேன் அப்படின்னா நைட்லேருந்து எங்களுக்கு அது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வரலும் குடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஊர்லேருந்து வந்ததும் நான் ஃபாலோ பண்ணுற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாண்ட்ரி தாங்க. ஸோ கொண்டு வந்த எல்லா துணிகளையும் நான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வாஷிங் மிஷினில் போட்டுருவேன். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ளோர் மேட்ஸும் ரொம்ப டர்ட்டியாக இருந்துச்சு. ஸோ அதையும் வந்து இன்னொரு வாஷில் லைட்டாக ஜென்டல் வாஷ் கொடுத்து வாஷிங் மிஷினில் போட்டுட்டு புது மேட்ஸை வந்து போட்டுட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சில சேஞ்சஸ் பண்ணும்போது, அதாவது பெட் ஸ்ப்ரெட் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃப்ளோர் மேட்ஸ்லாம் புதுசாக போடும்போது வீட்டுக்குள்ளே நம்மளுக்கு ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஃபீல் கிடைக்கும். ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 70 to 80% வேலை வந்து வீட்டில் முடிஞ்சாச்சு. ஈவினிங் போல் பார்த்திங்கன்னா கிட்ஸை வந்து நாங்கள் கொஞ்சம் கிட்ஸு ப்ளே ஏரியாவுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தோம். ஏன்னா ஊர்லேருந்து வந்ததும் பார்த்திங்கன்னா அவங்க அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு எப்படியோ வந்து ஒரு 2 நாள் ஆகிடும். ஏன்னா தாத்தா பாட்டி கூட அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்தோம் அப்படின்னா அவங்களுக்குமே மைண்ட் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும் இல்லையா. ஸோ ரிலாக்ஸ்டாக இருக்கிறதுக்கு கீழே கூட்டிகிட்டு போய் டைவர்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இன்றைக்கி என்னோடய டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரொடக்டிவாகவே இருந்துச்சு. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே சமயத்தில் என்டர்டெய்னிங்காக நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்படி இருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். எப்பவும் போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் கொடுத்துருங்க. அப்படி நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இதே மாதிரி உங்கள் சப்போர்ட் எப்போவுமே கொடுத்துட்டே இருங்க. மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.